ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான கண்டூர் காரம் அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியாயிருக்கு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சின்ன வயசில் ஹீரோட வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோவை தூக்கி எரிஞ்சிட்டு கணவனையும் தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒரு நபரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அர்த்தமே இல்லாத திருமண வாழ்க்கை, பெக்காத பிள்ளைக்கு அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவுடைய ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு குடோனை காட்டுறாங்க. அந்த குடோன் கிட்ட வந்த ஒரு 2 பேர், மார்க் மற்றும் லினன் அப்படின்ற அண்ணன் தம்பிங்க, அடியாட்களை கூட்டிட்டு வந்து அந்த குடோன்ல தீய வச்சு கொளுத்துறாங்க. உள்ள பாமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்டை கேட்ட ஹீரோவோடைய ஃபேமிலி அலறி அடிச்சுட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா இவங்களுடைய குடோன் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோவோட குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அம்மா, அப்பா, அத்தை, மாமா, ஹீரோ சின்ன பையனா இருக்கிறாரு. ஸோ இப்போ குடோன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடியாட்கள்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்த்து மொத்த குடும்பமும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, மார்க் மற்றும் லினன், இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குடோனை தீ வச்சு கொளுத்துனாங்க. அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவோடைய அப்பாவையும் மாமாவையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோவோடைய மாமா கத்தி எடுக்கிறாரு. உணர்ச்சி வசப்பட்டு அந்த கத்தி தெரியாதனமா இந்த லினனோட கழுத்துல பட்டு ஸ்பாட்லயே லினன் இறந்து போயிடுறான். எங்க அண்ணனை கொன்னுட்டீங்களடா, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் டென்ஷன் ஆகுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி விபத்து. ஹீரோடைய கண்ணுல ஏதோ ஒரு சில்லொன்னு வந்து படுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோட வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருது. ஹீரோடைய அம்மா கோர்ட்ல ஹீரோட அப்பா தான் இந்த கொலையை பண்ணாரு அப்படின்னு பொய் சாட்சி சொல்லிடுறாங்க. ஹீரோடைய அப்பாக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்குது. அம்மா இந்த குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட அப்பா கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. ஹீரோடைய தாத்தா பாத்தீங்கன்னா அம்மாக்கு 2ஆம் தரமா திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஹீரோடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா இருந்து அடுத்த தலைமுறையான ஹீரோடைய அம்மாவை எலெக்ஷன்ல நிக்க வச்சு அவங்களும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா வளம் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த தலைமுறையா ஹீரோடைய அம்மா 2ஆம் தரமா திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து இந்த எலெக்ஷன்ல இன்ட்ரோ எல்லாம் கொடுக்க போறாங்க. அடுத்த அரசியல் வாரிசா அவனை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அந்த பையனுடைய பாதுகாப்புக்காக உடனடியாக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுங்க. இந்த ரமணா பாயில வர சொல்லி எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, எதுலையுமே நான் பங்கு கேட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சைன் போட்டு போக சொல்லுங்க அப்படின்னு லாயர் கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறாருங்க. லாயர் ஹீரோவோடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சிருக்காரு. அதை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா குண்டூர்ல மிளகா பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்ப காரமா தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த ரவுடிசம் எல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எது எப்படியோ இந்த டாக்குமெண்ட்ல வந்து அவனை சைன் போட்டு போக சொல்லுங்க, இதோட இந்த உறவை முடிச்சுக்கலாம். அம்மா, பேரன், சொத்து, பங்கு அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. எனக்கு இருக்கிறது ஒரே பேரன் தான், இவனை நான் அரசியல் வாரிசா மாத்தணும், இவனுக்காக நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரமணா பையில வீட்டுக்கெல்லாம் வர சொல்ல வேண்டாம், வீட்டுக்கு வந்தானா அவன் சைன் போட்டு போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆபீஸ்க்கு வர சொன்னா அவன் சைன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாருங்க. ஆக்சுவலா ஹீரோடைய அம்மா அப்பாவை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லவ் மேரேஜ்ல பிறந்த பையன் தான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பிரச்சனையாகி ஹீரோடைய அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஹீரோட அம்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க அப்பா கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க அப்பாவும் அவங்க ஜாதியிலேயே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப சின்ன பையன் பிறந்திருக்கான், அவனை அரசியல்வாதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜாதியில ஒரு ஆள் வந்து அரசியல்வாதியா இருக்கணும், அரசியல் வாரிசா இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அரசியல் விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ஹீரோ நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோடைய மாமா ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தயங்கிட்டே இருக்காங்க. என்ன மாமா விஷயம் அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோடைய மாமா சொல்றாங்க, இந்த மாதிரி உன் தாத்தா கிட்ட இருந்து கால் வந்திருக்கு, உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீ போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்புறாருங்க. ஹீரோ வந்து கோவப்படுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ஹீரோ கேஷுவலா கிளம்பி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அம்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போறோம் அப்படின்ற ஆனந்தமும் ஹீரோடைய மனசுக்குள்ள இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ நேரா அந்த கட்சி ஆபீஸுக்கு போறாரு. லாயர் பாணியோட அசிஸ்டன்ட் பாலு கிட்ட ரமணா அப்படின்ற ஐபேடை கையில கொடுத்து, நீ வந்து ரமணா வந்ததுக்கு அப்புறம் உள்ள கூட்டுவா அப்படின்னு நிக்க வச்சிடறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியோ அந்த ரமணா நான் தான். சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்ல எனக்கு ஒரு சைடு கண்ணு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, அதனால விஷன் கம்மியா தான் இருக்கும், சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாலுவும் போறாங்க. அப்ப ஹீரோடைய அம்மா போட்டோ அங்க இருக்கிறத ஹீரோ பார்த்து எமோஷனல் ஆகுறாரு. அங்கதான் ஹீரோடைய அம்மா கேபின் இருக்கு அப்படின்ட்டு நேரா தன்னுடைய அம்மாவை மீட் பண்றதுக்காக போறாரு. ஆயுதத்தோட நின்றுட்டு இருக்கிற செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா உள்ள அலோ பண்ண மாட்டேன்றாரு. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அவங்களோட புள்ள தானே, தெரிஞ்சுதான் உள்ள அலோ பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்ல, நான் நினைச்சா உன்னை என்ன பண்ண முடியும் தெரியுமா அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த செக்யூரிட்டி கன் எடுத்து காட்டுறாரு. ஹீரோவும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. ஸோ பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா பாணின்ற லாயர் வந்து இங்க பிரச்சனை எதுவும் வேண்டாம் அப்படின்னு தடுத்துறாரு. உடனே லெட்டரை கொடுத்து இதுல சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல,
ஹீரோ சைன் போட வராரு. பாலு பழக்க தோஸ்தில் படிச்சு பார்த்து சைன் போடுங்கன்றாரு. ஏன்டா இதை சொன்ன அப்படின்னு பாணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. இனிமேல் நீ வந்து உன்னோட அம்மாவுக்கு புள்ள கிடையாது, இந்த சொத்துல உனக்கு எந்த பங்கும் இல்லை, ஃபியூச்சரில் நீ அது வேணும் இது வேணும்னு எதுக்காகவும் இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டுங்க. ஏதோ பார்க்கணும்னு ஆசையாக கூப்பிட்டுருக்கீங்கன்னு பார்த்தா டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு ஹீரோ சைன் போட மாட்டேன்றாரு. அந்த விஷயத்த பாணி போயிட்டு ஹீரோடைய தாத்தா கிட்ட சொல்ல, சைன் போடலன்னா அழிச்சிருவேன்னு சொல்லு, அழிச்சிருவன்றதை அழுத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாணி வந்து இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு சைனை போட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. சைனை போட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு தாத்தா சந்தோஷப்பட, அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னை அழிச்சிருவேன்னு சொன்னல, நீ அழிக்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அழுத்தி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாருங்க தலைவன். நம்ம ஹீரோவோடைய தாத்தா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோ அந்த கட்சி ஆஃபீஸை விட்டு சும்மா எல்லாம் கிளம்பலங்க. பயங்கர ஆட்டிடியூடு காமிச்சிட்டு அங்க இருக்கிற கட்சி கொடியை பிடிச்சி இழுத்துட்டு ஜீப்ல ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. அதே சமயம் அங்க பிரம்மாண்டமான ஒரு பேனர் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பேனரை கீழே சாச்சு ஒட்டச்சு தள்ளிட்டு அவ்வளோ ஆட்டிடியூடு காமிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. சும்மா இருந்தவன சொரிஞ்சுட்ட கதையா மாறிடுது. இப்போ நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா மாடியில இருந்து அப்படியே சைஸா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தன்னோட மனைவியை பார்க்கறதுக்காக போனானே, என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹீரோட அத்தை வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கவனிச்ச ஹீரோடைய அப்பா, புஜி நீ தான் பேசிக்கிட்டே இருக்கிறியே தவிர அவனை பேச விடு அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, ரொம்ப ஆர்வமாலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காதீங்க, அங்க நமக்கா கண்ணீர் வெடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அங்க என்ன வர சொன்னதுக்கு காரணமே அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற டாக்குமெண்ட்ல சைன் போட சொல்றதுக்கு தான். நீங்க போங்க போய் அந்த கிராம போன்ல பழைய பாட்டை போட்டு இந்த ஜன்னலை பார்த்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. லாயர் பாணி ஹீரோட தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஹீரோட தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட் டைம் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது, இந்த வாட்டி அவங்க அம்மாவே வர சொல்லியிருக்கான்னு சொல்லி வர சொல்லு, வீட்டுக்கு வர சொல்லு, ஸோ எமோஷ்னலாக அவனை அட்டாக் பண்ணி அவனை வந்து சைன் போட வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோட வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோடைய அத்தை பொண்ணு ஒரு மாதிரி பதறிக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக. என்னம்மா விஷயத்த சொல்லு அப்படிங்கும்போது, அப்போ தான் அந்த பொண்ணு ஹீரோடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறா. உடனே ஹீரோடைய அப்பா நீ போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரம்பத்தில் ஹீரோ மறுத்துறாரு. என்ன இங்கிருந்து போன்னு சொல்லிட்டு நீங்க ஹாயா இங்க உட்காந்துப்பீங்க, அங்க போய் அசிங்கப்பட்டு வரது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா லாயர் பாணியோட வீட்டுக்கு தாங்க வராரு. அங்க பாணியோட பொண்ணு யூடியூப் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாணியோட பொண்ணு பேரு அமுதா. பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. ஓப்பனாவே சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்க அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு நீங்க யாரு என்னன்னா தெரியாது, அப்பாவை இன்ஃபார்ம் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே உட்கார வச்சிடறாங்க. வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்ல கொடையை கொண்டாந்து கொடுக்க, காஃபி எல்லாம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. யார் இவன் இப்படி ஓப்பனா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பாணி அந்த இடத்துக்கு வராரு. உங்களை யார் வெளியே உட்கார வச்சது, வாங்க உள்ள போகலாம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நம்ம டைரெக்டாக அம்மாவோட வீட்டிலேயே போயிட்டு குடிச்சிக்கலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனை அம்முன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த மாதிரி என் பேர் ரமணா, கண்டூருக்கு வந்தால் யூஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேராக நம்ம ஹீரோடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த வாட்டியும் ஹீரோடைய அம்மாவை கண்ணில் காட்டவே இல்லை. நம்ம ஹீரோ கிட்ட டாக்குமெண்ட்டை சைன் போடுறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க. ஹீரோடைய தாத்தா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. தாத்தாக்கு ஈக்குவலாக இவரும் பயங்கரமாக ஆட்டிடியூட் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஹீரோ அம்மாவோட 2வது கணவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவரை காமிச்சு அவர் தான் உன் சித்தப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய தாத்தா கை காட்டுறாரு. ஹீரோ அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு, உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட அம்மா அவனை ஓகே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் பயங்கர குடிகாரனாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அங்கே அவங்களோட பையன் வர, இவன் தான் வந்து எங்களுடைய அடுத்த அரசியல் வாரிசு, உன் அண்ணன் தான், இவன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எனக்கு இந்த ஹிந்தி ஆசீர்வாதமெல்லாம் வேணாம்ப்பா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு ஆசீர்வாதத்தை வாங்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடக்குது. அம்மாவை கண்ணில் காட்ட மாட்டேன், நீ சைனை போட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மிரட்டினதுனால நான்லாம் போட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணமே தன்னுடைய அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஆனந்தத்தில் தான். ஸோ இந்த முறையும் தன்னுடைய அம்மாவை பார்க்க முடியாமே போயிடுது. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது மாடியில் நின்று ஹீரோடைய அம்மா ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மாவோடைய நிழல் மட்டும் தெரியுதுங்க. பட்டுன்னு ஹீரோ திரும்புறாரு. அதுக்குள்ள ஹீரோட அம்மா உள்ளே போயிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. ஹீரோக்கு இந்த சொத்து பத்து அரசியல் வாரிசு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. இவங்க வந்து பயங்கரமா ஆட்டிடியூடு காட்டுறாங்க. அதனால தான் இவர் சைன் போட்டு தர மாட்டேன்றாரு. இவர் ஒவ்வொரு முறையும் வருது தன்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில தான். இப்போ ஹீரோடைய தாத்தா பார்த்தீங்கன்னா லாயர் பாணி கிட்ட 2 முயற்சியுமே தோல்வி அடைஞ்சிருச்சு, 3ஆவதா நீ தான் முயற்சி பண்ண போற, எனக்கு தெரியாது, இந்த வேலையை நீ தான் கம்ப்ளீட் பண்ற அப்படின்னு சொல்லி லாயர் பாணிக்கு ப்ரெஷர் போடுறாரு. ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு வர சொல்லி நம்ம பாணி வந்து அவருடைய பொண்ணையும் பாலுவையும் ஹீரோவை பார்க்கறதுக்காக அனுப்பி வைக்க, ஹீரோடைய மிளகா ஃபேக்டரிக்கு இவங்க 2 பேரும் வராங்க. என்னம்மா இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, நீங்க தானே சொன்னீங்க
கண்டூர் வந்தால் உங்கள் பேரை சொன்னால் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதான் உங்களை பார்க்க நேராக இங்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி டீ எல்லாம் கொடுத்து ஹீரோ பயங்கரமாக ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது ஹீரோனுக்கும் தெரியுது. சரி எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க லாட்ஜில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ அழகான பொண்ணு லாட்ஜிலலாம் ஸ்டே பண்ணலாமா, நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய தாத்தா நம்ம ஹீரோயினோடைய அப்பாவுக்கு வந்து ப்ரெஷர் போட்டதுனால ஹீரோயினோடைய அப்பா வந்து ஹீரோனை இங்கே அமுச்சு வச்சிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குறதுக்காக. ஹீரோ கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க ஹீரோ அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இதனால் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா வந்த வேலை தோல்வியில் முடிஞ்சிருது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மார்க் மற்றும் லெனின் அப்படின்ற அண்ணன் தம்பிங்க ஹீரோக்கு சொந்தமான ஃபேக்ட்ரியை தீ வச்சு கொளுத்துனாங்க இல்லையா. ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது அந்த லெனின் கூட இறந்து போயிட்டாரு. இப்போ மார்க் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா ஹீரோக்கு காம்படிஷனாக மிளகா பிஸ்னஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பையனை ஹீரோ சைடில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வந்து அவங்க சைடில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு குறைஞ்ச விலைக்கு நாங்கள் வந்து மிளகா தரோம் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தேவையில்லாமல் எங்கள் பிஸ்னஸில் எதுக்கு தலையிடுற அப்படின்ட்டு ஹீரோ அங்கே போய் அடிச்சு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ இதனால் மார்க் வந்து மிரண்டு போயிடுறாருங்க. இவங்க பஞ்சாயத்தில் நம்ம ஹீரோயின் வந்தாங்க இல்லையா, அந்த கார் வந்து டேமேஜ் ஆயிடுது. இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் அது வரைக்கும் நம்ம ஹீரோயினும் பாலுவும் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் தங்குறதுக்கான ரூம் எல்லாத்தையுமே வந்து ஹீரோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாரு. நான் எங்கே தங்குறது அப்படின்னு பாலு கேட்குறேன். நீ ஆம்பளை தானடா, எங்கே வேணாலும் தங்கலாம், ஆனால் ரூம்குள்ளே மட்டும் தங்காத அப்படின்னு ஹீரோ சைஸாக பாலுவை கலாய்ச்சி விட்டுறாருங்க. பார்த்தா பாலு ஸ்டேர் கேஸில் துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு பாலு அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவர் சொன்னது உண்மைதான், எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, அதனால இந்த ஸ்டேர் கேஸையே தங்குற இடமா மாற்றிட்டேன், அதான் என் துணிகளெல்லாம் இங்கே காய போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்ததற்கான நோக்கமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஹீரோவை தன் வழிக்கு வர வச்சு அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிடணும் அப்படின்றது தான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை ஓப்பனாகவே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம பாலு வராரு. இந்த கண்ணாடியை போட்டுக்க உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி ரெஃப்ளெக்ஷனில் நம்ம ஹீரோனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த போஸ்ட்லேயே நில்லு, அப்போ தான் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிடுறாரு. அங்கே ஹீரோவோடைய அத்தை பொண்ணு வரும்போது ஏன் நீ இந்த மாதிரிலாம் அலங்காரப்படுத்திக்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் எழுந்து போயிடுறாங்க. அப்போ பாலு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. எதுக்குடா கண்ணாடி போட்டிருக்க, பார்க்க நீ ரொம்ப கேவலமாக இருக்க அப்படின்னு அந்த கண்ணாடியை கழட்ட சொல்லிடுறாருங்க. ஸோ அப்போ தான் பாலுக்கே புரிய வருது, அப்போ இவ்வளோ நேரம் நான் ஜோக்கரா அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோவோடைய மிளகா ஃபேக்ட்ரிக்கே நம்ம ஹீரோனும் பாலுவும் போகிறாங்க. ஹீரோ சரக்கை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நீயும் சரக்கு அடிக்கிறியா பாலு அப்படின்னு சொல்லி பாலுக்கும் சரக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பீர் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க என்னங்க இப்படி கேட்குறீங்க அப்படிங்கும் போது இல்லை மாடனான பொண்ணு தானே பழக்கம் இருக்கும்னு நினச்சேன் அப்படிங்கும் போது எதுக்குங்க தேவையில்லாமல் இந்த கான்ட்ரவர்சி டாபிக் எல்லாம் அப்படின்னு பாலு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போவே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓட்கா வேணும், அதில் ஜூஸை கலந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பரவாயில்ல இவ ஹெல்த் கான்சியஸோட இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க நம்ம ஹீரோன் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஒரு பாட்டை போடுங்க, டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் உண்மையிலேயே வேற லெவலில் டான்ஸ் ஆடுறாங்க கைஸ். ஒரு செகண்ட் நம்மளே ஸ்டன் ஆகி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்னமா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் இருக்க வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து இந்த டாக்குமெண்ட்டை தான் சைன் போடுறதுக்காக இந்த மாதிரிலாம் பழகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு கேட்டுட்டு ஹீரோயினும் பாலுவும் அந்த வண்டி ரெடி ஆயிடுச்சா, வண்டி எடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சிலையில இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அந்த சிலையில இருக்கக்கூடிய தலை அப்படியே கரண்ட் வந்து பாலோட கையில் விழுது. அந்த சிலை யாருது அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இறந்து போனார் இல்லையா லெனன், அவரோடதுங்க. ஸோ எங்கள் அண்ணனோடைய சிலையை நீங்கள் உடச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கூட்டம் கூடியிருது. அப்போ பாலு சொல்கிறாரு இதுக்கு என்ன செலவாகுமோ சொல்லுங்கள், பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு. பணம் எங்களுக்கு பெரிய மேட்டரே கிடையாது, எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த சிலையை இடிச்சா அந்த பொண்ணு வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு மார்க்கு. அவர்கிட்ட நியாயம் கேட்டா நீங்கள் இடிச்சதே எங்கள் அண்ணனோடைய சிலையை தான் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணுறாரு. ஸோ இவங்க கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய மார்க்கோட ஆட்களை எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போவார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனை வண்டியில் உட்கார வச்சு அவங்க ஊர் பக்கம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் இறக்கி விட்டு வந்துடுறாருங்க. பட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோனை ஹீரோ காப்பாற்றினதுனால ஜெனூனாவே ஹீரோனுக்கு ஹீரோ மேலே காதல் வந்துடுது, பிடிச்சி போயிடுது. ஹீரோ ஹீரோனை இறக்கி விட்டு கிளம்பிடுறாரு. என்னங்க இப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் பாணி ஒரு பக்காவான பிளானை போட்டு வச்சிருக்காரு. அது என்ன பிளான் அப்படின்னா போலீஸ்காரங்களை வச்சு நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்றது, போலீஸோட கஸ்டடியில் எடுக்கிறது. ஸோ இவரை வந்து எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு சட்டத்தின் மூலமாக நெருக்கடி கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிடலாம் அப்படின்றது தான் நம்ம பாணி லாயரோடைய பிளானாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவை ஸ்டேஷனில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோ மேலே யாரோ ஒருத்தவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோவை மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுறாரு.
யூனிஃபார்ம் மட்டும் இல்லைனா இந்த இடத்துல வச்சு பொலவலன்னு பொழந்திருப்பேன் அப்படின்னு ஹீரோவும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காரு. எப்படியும் என்னை எவனோ ஒருத்தன் பெயில் எடுக்கிறதுக்காக வருவான், வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு இருக்கு தெரியும் மாப்பிள அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த போலீஸை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பாணியோட அசிஸ்டன்ட் இருக்கிறார் இல்லையா பாலு, அவர் பெயில் எடுக்கிறதுக்காக வராரு. ஸோ பெயிலெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த போலீஸும் விட்டுறாரு. உன் பாஸ் என்னடானா இவன் மேலே கேஸை கொடுக்குறான், நீ வாபஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோ கேட்குறாரு இது பாணி தான் வந்து என் மேலே கேஸ் கொடுத்ததா அப்படின்ட்டு. ஸோ அந்த கேஸை படித்து பார்க்கும்போது தான் தெரிய வருது நம்ம ஹீரோடைய தாத்தா தான் இந்த மாதிரி ஒரு கேஸை கொடுக்க சொல்லி இருந்திருக்காரு. இப்போ ஹீரோ நேராக தாத்தாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. தாத்தா பார்த்தீங்கன்னா உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன் அப்படின்ட்டு, நான் தான் வந்து உன் மேலே பொய் வழக்கு போட்டேன். ஸோ உனக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னா நீ வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணி அந்த கேஸை ஜெயிச்சுக்க, 2வது இந்த டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு ஜாலியாக வீட்டுக்கு போ, நான் உன்னை எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடுறதுக்கு தயாராக இல்லை, ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபைலை வாங்கி இந்த பாணின்ற லாயர்கிட்ட கொடுத்து இந்த எஃப்ஐஆரில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே படிங்க அப்படின்னு சொல்ல, அதை அப்படியே லாயர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் என்னென்னலாம் போட்டிருக்கோ அதை அப்படியே ஹீரோ அந்த வீட்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிவி உடைக்கிறாரு, டேபிளை உடைக்கிறாரு, லைட்டை உடைக்கிறாரு. இதெல்லாம் வந்து உடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோடைய தாத்தா பொய் கேஸ் எழுதியிருக்கிறாரு. அதை அப்படியே ஹீரோ பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. போலீஸ்காரங்களாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் ஹீரோடைய அம்மா இந்த ஒரு மூமெண்ட்டில் தான் பயங்கர காண்டாகி கீழே இறங்கி வந்து ஹீரோவை பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. கட்டுப்பான ஹீரோ இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு சைன் தானே வேணும், சைனை போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு சைனை போட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. ஹீரோவை பாலுவும் ஹீரோயினும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் பாலுவும் ஹீரோயினும் நம்ம ஹீரோ சைடில் தான் வந்து நிற்கிறாங்க. இந்த ஒரு நிலையில் நம்ம ஹீரோ தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கலான்ட்டு திரும்ப அவருடைய அந்த மிளகா பிஸ்னஸையே பார்க்கறதுக்காக போயிடுறாரு. இந்த ரவிசங்கர் அப்படின்ற எதிர்க்கட்சி ஆள் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்து உனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, பெத்த தாயை வந்து உன்னை தூக்கி போட்டிருக்கிறாங்க, அதனால் அவங்கள எதிர்த்து நம்ம பிரச்சாரத்தில் ஈடுபடலாம், நீ என் கட்சியில் ஜாயின் பண்ணிக்க, நான் உன்னை எலெக்ஷனில் நிற்க வைக்கிறேன், உன்னை ஜெயிக்க வைக்க நான் எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு டீல் பேசுகிறான். எங்கள் அம்மாவை சந்திக்கணும் அப்படின்ட்டு போனேனே தவிர முந்திக்கணும்னு நினைச்சதில்ல அப்படின்னு இந்த ரவிசங்கரை போட்டு பொலவலன்னு பொழந்து அந்த இடத்துல இருந்து அமுச்சு வச்சிடறாரு. இனிமேல் அரசியல் அது இதுன்னு என் பக்கம் வந்துடாது அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த ரவிசங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து திருடின போட்டோ, அதாவது சின்ன வயசுல ஹீரோடைய ஃபேமிலி போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோவை பிரச்சாரத்தில் ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியே தூக்கி போட்டு வேற ஒரு ஃபேமிலி கூட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் அவங்களுடைய உண்மை முகம், அவங்களுக்குலாம் ஓட்டு போடாதீங்க, அவங்க குடும்பத்தையே அவங்களால பார்த்துக்க முடியல, எப்படி நம்மளையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ரவிசங்கர் ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தாத்தாக்கு தெரிய வருது. அவருக்கு இது ஒரு தலைவலியாக அமைஞ்சிருது. இது ரவிசங்கர் அவருடைய அரசியல் நோக்கத்துக்காக பண்ணுறாரு. ஆனால் ஹீரோடைய தாத்தா ஹீரோ தான் வேணும்னு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் பவரை பயன்படுத்தி ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு ஏவி விடுறாங்க. ஆனால் ஹீரோ போலீஸே எதிர்த்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய வீட்லேயும் நிறைய அடியாட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ரவுடிங்களை வச்சு தான் ஒரு பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்கெல்லாம் போலீஸ்காரங்களை எதிர்த்து நிற்க போலீஸ்காரங்களால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல. ஒரு நாள் நீ மாட்டு விடி மாப்பிள்ள அப்படின்னு ஹீரோவை பார்த்து போலீஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாருங்க. இப்போ ஹீரோடைய அப்பா முறையா கீழே இறங்கி வந்து கொஞ்சம் தைரியமா பேச ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து ஹீரோ வந்து கலாய்க்கிற மாதிரி பேசி விட்டாரு. பரவாயில்ல தைரியமாலாம் வந்து பேசுறீங்களே அப்படின்ட்டு. அப்போதான் ஹீரோடைய அப்பா பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா உன்னோடைய அம்மா வந்து நம்மளை விட்டு போனதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா சின்ன வயசா இருக்கும்போது இந்த மார்க்கோடைய அண்ணனும் வந்து அந்த இடத்துல தீய வச்சு கொளுத்தி விட்டாங்க இல்லையா, அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய மாமா வந்து தெரியாத்தனமா கத்திப்பட்டு அந்த லினன் இறந்து போயிட்டாரு. அந்த சம்பவத்தில் பாம் பிளாஸ்ட் நடந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில்லு வந்து ஹீரோடைய கண்ணில் பட்டு ஒரு சைடு விஷன் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ப்ரெஷர் போட்டுருந்துருக்காங்க. ஆனால் ஹீரோடைய அப்பா எப்போ அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்னு எனக்கு தெரியும், முதல்ல அந்த ஆளுக்கு என்னாச்சுன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கிறாரு. இதனால ஹீரோடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்குதுங்க. ஹீரோடைய அப்பா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோட அம்மா வெளியே போகும்போது அத்தை கிட்ட நீ கதவை லாக் பண்ணு அப்படின்னு சொல்ல அண்ணனோட பேச்சை தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அத்தையும் உணர்ச்சி வசத்தில் கதவை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே போனது தான் ஹீரோடைய அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஹீரோடைய அத்தை கிட்ட ஹீரோட அம்மா கேட்டிருக்காங்க அவனுடைய கண் பார்வை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஒரு சைடு விஷன் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கு முழு காரணம் ஹீரோடைய அப்பா தான். கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தா அவனோட கண் பார்வையை காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு பழி வாங்குறதா தான் வந்து கோர்ட்டில் வந்து ஹீரோடைய அம்மா வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. ஹீரோடைய அப்பா தான் அந்த சம்பவத்தை பண்ணாருன்ட்டு. அதுக்காக தான் ஹீரோடைய அப்பாவுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்குதுங்க. ஹீரோடைய அத்தைக்கு பயங்கரமான கில்ட்டுங்க.
அண்ணன் பேச்சை கேட்க முடியாமல் அன்னைக்கு கதவை லாக் பண்ணி இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஹீரோடைய அத்தை ஹீரோவை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தேன், பட் உன்னோட அம்மா ஓமால வச்சிருந்த பாசத்துக்காக உன்னை வந்து ஒரு வாட்டி பார்த்துருக்கலாம், இல்லை கூப்பிட்டு போயிருந்திருக்கலாம், ஏன் அவள் வர கிடையாது, அதுக்கு என்ன மிஸ்ட்ரி இருக்குது, அவள் ஏன் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு குழந்தை பெற்றுக்கணும், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஹீரோயின் 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சோகப்பாட்டுக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி ஹீரோக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் காட்ட ஹீரோ வந்து அவள் லைக்ஸ் வாங்குறதுக்காக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம மேலே இருக்கிற லைக்ஸ்னாலலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அடியாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்க கிட்டேருந்து ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக பாலு வராரு. நீ எங்கேயா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை வந்து நம்ம ஹீரோயின் தான் அமிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அடியாட்கள்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ணுறாங்க. அவள் எதுக்கு என்னை அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஏங்க அவள் அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பலைங்க, உங்கள் தாத்தா தான் உங்களை அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவங்க கிட்டேருந்து உங்களை காப்பாற்றணும்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக உங்கள் ஆளை என்னை அமிச்சதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாலு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இந்த அடியாட்களுடைய தலைவனை அட்டாக் பண்ணலான்னு போனால் அப்போ தாங்க ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. தலைவனுக்கு கண் பார்வையே இல்லை, 2 கண்ணும் தெரியாது, சும்மா ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனை கலாய்ச்சி அதுக்கப்புறம் அவங்களோட ஹீரோ ஃப்ரெண்ட் ஆயிடுறாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஹீரோடைய தாத்தா தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த ரவுடியை தாத்தா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, யோ தாத்தா எதுக்கியா தேவையில்லாமல் என் லைனில் வந்துகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நீ தான் தேவையில்லாமல் எங்கள் லைனில் வந்துகிட்டு இருக்க, இந்த ரவிசங்கரை வச்சு எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் அரசியல் பண்ண கிடையாது, அவன் என்கிட்ட டீல் பேசினா 2 தட்டு தட்டினேன், அந்த சமயத்தில் அவன் என் பர்ஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஆட்டையை போட்டு போய் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பர்ஸில் இருந்து 5000 ரூபாவும் போச்சு, அதை நீ தான் எனக்கு திருப்பி தரணும், நீ ஆச்சு அவனாச்சு உங்கள் பஞ்சாயத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, இனிமேல் என் லைனில் குறுக்கிடாதீங்க, அப்படி குறுக்கிட்டா இங்கே காரு பறந்துச்சுல்ல, அடுத்த வாட்டி அந்த காருக்குள்ளே நீயும் பறப்ப அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ ஹீரோடைய அம்மா காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க, நியூஸ் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு லாரி ஹீரோடைய அம்மா காரில் இடித்து ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. ஹீரோடைய அம்மா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. இது யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஹீரோ ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து நியூஸில் தான் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஃபைனலி அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா ப்ரெஸ் மீட் வைக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்லையும் ஹீரோ கலந்துக்கிறாருங்க. அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சிக்காரங்களுடைய சதிதான் இதெல்லாம் அப்படின்னு ஹீரோடைய தாத்தா பேசி மக்களுடைய சிம்பத்தியெல்லாம் கெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய அம்மா பேசலான்னு வரும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. பழைய ஞாபகங்கள்லாம் ஹீரோடைய அம்மாவுக்கு வந்து போதுங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சண்டை போட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பாவுடைய மனசு மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்பதான் ஜாதி வரி பிடிச்ச ஒரு ஆளாக மாறி இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்குங்க. அதாவது நான் உன்னை 25 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்தினேன், நீ அசால்ட்டாக என்னை விட்டு போயிட்ட, உன் பையனை 10 வருஷமாக தானே நீ வளர்த்தின, உன் பையனையும் உன் புருஷனையும் அப்படியே விட்டு வந்துரு, ஸோ நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதியிலேயே ஒரு பையனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க நம்ம ஹீரோவோடைய தாத்தா. அதுக்கப்புறம் ஹீரோவோடைய அம்மாவை அரசியலில் ஈடுபடுத்தி இவங்க ஒரு அரசியல்வாதியாக வந்திருக்கிறாங்க. ஹீரோவோடைய தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் ஹீரோடைய அம்மா இது வரைக்கும் ஹீரோ வந்து பார்க்கவே இல்லை அப்படின்றது தெரிய வருது. இதுக்கு மேலேயும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்றதும் தெரியுதுங்க. ஹீரோ கிட்ட தாத்தா சொல்கிறாரு, உங்கள் அம்மாவை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு பின்னாடி ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் தான் இருந்துகிட்டு இருக்கான், அவன் எல்லாருக்காகவும் வேலை பார்ப்பான், ஸோ அவன் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான், அவன் பேரை சொல்லி என்ன நடக்க போகுது, நான் எலெக்ஷனுக்கு இது ஒரு சிம்பத்தியாக மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த ஹரிதாஸ் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பி போனதுக்கப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த பாணி கிட்ட இவரோட அரசியல் விளையாட்டை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோவுடைய தாத்தா ஒரு ஜாதி வரி பிடிச்ச ஒரு ஆளுங்க. அவருடைய பொண்ணான ஹீரோடைய அம்மா லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. இவர் ஜாதியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய பொண்ணே வேற ஜாதி பையன் கூட ஓடி போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் தோத்து போக ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அந்த ஒரு வெறியில் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த வெறியில தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் மற்றும் லெனின் அப்படின்ற 2 பேர்த்த ஏவி விட்டு அவங்க ஃபேக்டரியை எரிக்க வச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக நம்ம ஹீரோவோடைய அப்பா ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஹீரோவோடைய அம்மா தாத்தா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நாம் ஒன்று எதிர்பார்த்தா அது ஒன்று நடக்குது, அது நமக்கு சாதகமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தாத்தா அவங்க ஜாதியிலேயே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு ஹீரோயினுடைய அம்மா வாழ்க்கையை இந்த மாதிரி மாற்றி வச்சிருந்துருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹரிதாஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. ஒரு பஜ்ஜி கடைக்காரர்கிட்ட ஹரிதாஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக நீ ஹரிதாஸை பார்க்கணும் அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா போன வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி எங்கள் அம்மாவை கொல்லலான்னு பார்த்தான், அதனால அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பஜ்ஜி கடைக்காரரு சரி வா ஹரிதாஸ் எனக்கு நல்லாவே தெரியும் காட்டுற அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. அங்கே ஹரிதாஸ் அப்படின்றவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே அடிதடி பஞ்சாயத்தெல்லாம் நடக்குது.
நடக்குது. அதுக்கப்புறம் தெரியாத்தனமா இந்த பஜ்ஜி கடைக்காரர் மேலே அடிபட்டுருது. ஒரு ஆணி ஒன்று ஏறிடுது. எல்லாரும் வந்து இவரை பார்த்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது, உண்மையான ஹரிதாஸே இந்த பஜ்ஜி கடைக்காரர் தாங்க. அவருடைய சேஃப்டிக்காக சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சரியாகிறதுக்காக ஹீரோவே பிளட் கொடுக்குறாரு. அப்பதான் ஹரிதாஸ் சொல்றாரு, ஆக்சுவலா உங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண வச்சதே வந்து உங்க தாத்தா தான். நாங்களா வாண்டடாலாம் ஒன்றும் பண்ண கிடையாது. நாங்கள் யார் என்ன சொன்னாலும் வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஹரிதாஸையும் ஹீரோ சைடில் எடுத்துக்கிறாருங்க. இப்போ எலெக்ஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஸ்பீச் கொடுக்க வேண்டிய நம்ம தாத்தாவோடைய 3வது தலைமுறை அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் குடிச்சிட்டு மட்டையை கிடக்குறான். அந்த பையனுடைய அப்பா கிட்ட என்னையா நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பஸ்ட் ஆகி, இவன் என் பையனே கிடையாது, பையன் ஒருத்தர் இருந்தான் தானே, அவனை வந்து நான் கேர் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, நீங்கள் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரி, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இது வரைக்கும் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது, தனித்தனியாக தான் இருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அவள் ஆஸ்திரேலியா போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா, ப்ரெக்னென்ட் ஆன அப்படின்ற மாதிரி சொன்னால், வரும்போது ஒரு குழந்தையோட வந்தா, அவள் தான் உங்கள் பேரண்ட், நீங்களும் நம்பிட்டீங்க, அவங்களையெல்லாம் நம்ப வச்சிருக்கிறா. மற்றபடி எங்கள் 2 பேருத்துக்குள்ளே எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, பேருக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், மற்றபடி நாங்கள் பிரிஞ்சே தான் இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோவோடைய அம்மாவோட 2வது கணவர் சொல்கிறாருங்க. இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து தாத்தாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பண்ண எல்லா ஃப்ராடு வேலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பசங்களெல்லாம் அந்த இடத்துக்கு சாட்சியாக கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இவங்களெல்லாம் நீ ஏவி விட்டு பிரச்சனை பண்ணது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவோடைய அம்மாவும் வந்து தாத்தாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன அவனை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் அவனை மாதிரி பேசல, அவன் தான் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், ஏன்னா அவன் என்னோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக எங்கள் அம்மா எங்களை தூக்கி போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரோட கண் பார்வைக்கும் தெரியுது. ஆனால் எங்கள் அம்மா தியாகம் பண்ணியிருக்காங்க. எங்கே நீங்கள் எங்களை போட்டு தள்ளிடுவீங்களோ அப்படின்னு பயந்து தான் அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, நீ ஏமா அன்னைக்கு அடிச்ச, நீ ஏமா இந்த மாதிரி என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்படிடா பார்க்காம இருப்பேன், அதான் மாடியிலிருந்து பார்த்தனே, உன்னை அடித்ததுக்கான காரணம் எனக்கு உன்னை தொடணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்கிறாங்க. இனி நீங்கள் இருக்க வேணாமா, என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிளவேன்றதுனால உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போக, கதவை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அத்தை தான் திறந்து வைக்கிறாங்க. அத்தையும் அம்மாவும் பேசிட்டு அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாருங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, பழகுறாங்க, ஒன்று சேர்ந்துடுறாங்க. விருப்பம் இல்லாத ஒரு திருமணம், பெக்காத பிள்ளை அப்படின்னு சொல்லி அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை இவ்வளோ நாள் ஹீரோட அம்மா வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு, இனிமேலாவது இவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு ஒன்று சேர்றாங்க. ஹீரோ அப்படியே கீழே இறங்கி வந்து அத்தை கிட்ட, நீ தானே டோரை க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கில்ட்டோட வாழ்ந்துட்டு இருந்த, இப்போ அம்மா ரிட்டர்ன் வரும்போது நீ தான் டோரை ஓப்பன் பண்ணியிருக்க, இப்போ அந்த கில்ட்டெல்லாம் போயிடுச்சுல அப்படின்னு ஹீரோ தன்னோட அத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ ஹாப்பி எண்டிங்காக இந்த படமும் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.